ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தின் அன்பான உறவுகள் எல்லாருக்கும் என் இனிய வணக்கங்கள். பிரபஞ்சத்தோட பேரருளும் அன்னை மகாலட்சுமியோட கருணையும் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் முழுசா இருக்கட்டும். குறிப்பா கன்னி ராசியில பிறந்த என் அன்பான சொந்தங்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கா? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என் திறமை மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு, ஆனா ஏன் என் பண விஷயத்துல ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? உங்க உழைப்பு, உங்க கனவு, உங்க முயற்சி எல்லாமே பெரிய செல்வமா மாற ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையோட செல்வ கதவுகளை திறக்க போற ஒரு சாவி. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நாம செய்யற தொழில்ல ஜெயிக்கணும். இதுக்காக தானே நாம ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறோம். ஆனா சில சமயம் இவ்ளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி வரும். அந்த வலியையும் ஏக்கத்தையும் நம்பிக்கையா மாத்துற ஒரு பயணம் தான் இது. உங்க வாழ்க்கையில பணவரவு தடுத்துக்கிட்டு இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி அன்னை மகாலட்சுமியோட அருளை முழுசா வாங்கி செல்வ வளத்தை நிரப்ப போற சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக ரகசியங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தகவல் மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். நம்ம வாழ்க்கைய நாமளே அழகா செதுக்கிக்கிறதுக்கான ஒரு பயணம். இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. நீங்க ஏன் கூட தொடர்ந்து பயணிக்கவும், நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ்ங்கிற இந்த அன்பான குடும்பத்துல ஒருத்தரா சேரவும், தயவு செஞ்சு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்துல இருக்கிற மணி அடையாளத்தையும் தட்டி விடுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவு தான் இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தேடி எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம பயணத்தோட முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம். இந்த பதிவு முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்களான நீங்க உங்க தொழில் செய்யற இடத்துல, அதாவது உங்க ஆபீஸ்லயோ இல்ல கடையிலயோ இல்ல நீங்க உட்காந்து முக்கியமான பண முடிவுகள் எடுக்கிற உங்க ரூம்லயோ பணத்தை ஈர்க்கிற ஒரு தெய்வீகமான சூழலை எப்படி உருவாக்குறதுங்கிறத பத்தி தான். வீட்டுல பூஜை அறையில நம்ம சாமி கும்பிடுறது நம்ம மன அமைதிக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. ஆனா பணம் புழங்குற இடம், தொழில் நடக்கிற இடம்ங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. அந்த இடத்துல பண வரவை ஈர்க்கிற பாசிட்டிவ் சக்திகளை எப்படி கொண்டு வந்து அதை அங்கேயே நிலைநிறுத்துறதுங்கிறது தான் இதோட நோக்கமே. நாம போக போற இந்த ஆன்மீக பயணத்தோட வழிகாட்டி இதுதான். முதல்ல செல்வத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானோட அருளை பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தை எப்படி நம்ம பக்கம் இழுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு பெரிய யோகத்தையே தரக்கூடிய சனி பகவானோட சக்திய எப்படி முழுமையா பயன்படுத்திக்கிறதுன்னு 2 பாகமா ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். அடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், கூடவே என்னென்ன விஷயங்களை கண்டிப்பா செய்யவே கூடாதுன்னு கவனிக்கலாம். கடைசியா இந்த பயணத்தோட மொத்த சாரத்தையும் ஒரு நிறைவான முடிவுரையோட முடிப்போம். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம பயணத்தோட முதல் பகுதி சுக்கிரனோட அருள். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் செல்வம், சந்தோஷம், அழகு, வசதி, ஆடம்பரம்னு வாழ்க்கையோட எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அதிபதி. ஒரு இடத்துல பணம் பெருகணும்னா அந்த இடம் சுக்கிரனோட சக்தியை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். சுக்கிரன்னா லக்ஷ்மி கடாட்சம். அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம தொழில் செய்யற இடத்துக்கு கொண்டு வர நம்ம ரூமோட முழு அமைப்பையும் அங்க இருக்கிற நிறத்தையும் சூழலையும் சுக்கிரனோட சக்திக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்துறதுன்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம். முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நிறம். ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு சக்தியை ஈர்க்கிற குணம் உண்டு. சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறம் பளபளன்னு இருக்கிற வெள்ளி நிறம். அதனால உங்க ரூமோட சுவர்களுக்கு சில்வர் கலர் பெயிண்ட் அடிக்கிறது சுக்கிரனோட சக்தியை ஒரு காந்தம் மாதிரி இழுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. ஒருவேளை அது முடியலனா தூய வெள்ளை நிற பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த சுவரோட ஓரங்கள்ல, அதாவது பீடிங்ல சில்வர் கலர்ல கோடு போட்டா கூட போதும், ரொம்ப நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க ரூமுக்குள்ள நுழையும் போதே ஒரு மங்களகரமான தெய்வீகமான உணர்வு வரணும். இந்த வெள்ளை வெள்ளி கலவை அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இந்த சின்ன நிறமாற்றம் கூட அந்த இடத்தோட முழு சக்தியையும் பல மடங்கு அதிகப்படுத்தும். அடுத்து அன்னை மகாலட்சுமியோட திருவுருவம். நாம வணங்குற சாமி சிலையில கூட சில சூட்சுமங்கள் இருக்கு. பொதுவா தனலட்சுமி கையில இருந்து காசு கொட்டுற மாதிரி படம் வைப்போம், அது நல்லதுதான். ஆனா குறிப்பா கன்னிராசிக்கு ஒரு குடத்துல இருந்து பொற்காசுகள் நிரம்பி வழியிற மாதிரி ஒரு சிலை அல்லது படம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அது ஏன்னு தெரியுமா? ஜோதிடப்படி சுக்கிரனோட முக்கியமான குறியீடுகள்ல ஒண்ணு குடம். அது வற்றாத வளத்தை குறிக்குது. கையில இருந்து கொட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கலாம், ஆனா குடத்துல இருந்து வழிறதுங்கிறது அக்ஷய பாத்திர மாதிரி எடுக்க எடுக்க குறையாத செல்வத்தை குறிக்கும். முடிஞ்சா சுத்தமான வெள்ளியால செஞ்ச சிலை வைங்க. ஒருவேளை முடியலன்னா கவலையே வேண்டாம். சுட்ட மண்ணால செஞ்ச டெரகோட்டா சிலைக்கு வெள்ளி கோட்டிங் பண்ணி வைக்கிறது கூட அதே பலனை தான் கொடுக்கும். இதோட சேர்த்து 2 பக்கமும் யானைகள் அபிஷேகம் பண்ற கஜலட்சுமி படத்தையோ சிலையோ வைக்கிறது உங்க தொழிலுக்கு ஒரு ராஜயோகத்தையும் பெரிய பலத்தையும் கொடுக்கும். இப்போ உங்க ரூமோட ஒட்டுமொத்த உணர்வு, அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள போனதும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்ட மனநிலை வருமே, அந்த மாதிரி ஒரு சூழலை உங்க தொழில் செய்யற ரூம்ல எப்பவுமே நீங்க வச்சிருக்கணும். அந்த இடத்துல சோகத்துக்கோ சோர்வுக்கோ துளி கூட இடம் இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி செயற்கையான அலங்காரங்களை தவிர்த்துட்டு முடிஞ்சா இயற்கையான பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. மங்களகரமான பொம்மைகளை வைங்க. அந்த ரூம் எப்பவுமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கணும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க சந்தோஷமோ கொண்டாட்டமும் இருக்கோ அங்கதான் அன்னை மகாலட்சுமி நிரந்தரமா இருப்பா. இதுவரைக்கும் செல்வத்துக்கு அதிபதியான சுக்கிரனோட அருளை பெற்று பணவரவை ஈர்க்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க வாழ்க்கையோட யோகத்தையே தீர்மானிக்கிற ஒரு கிரகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அவர்தான் சனி பகவான். சனின்னு சொன்னதும் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, நீங்க எதிர்பார்க்காத பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கிறவரும் அவர்தான். அவர் எப்படி நம்ம நண்பராக்கிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி கன்னி ராசிக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். இந்த 5ஆம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். அத பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல காரியங்கள், புண்ணியங்களோட பலனை ஒரு புதையல் மாதிரி அவர் பத்திரமா வச்சிருக்காரு. அந்த புண்ணியத்தோட பலனை இந்த ஜென்மத்துல உங்களுக்கு சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கறவரும் அவர்தான். அப்ப பாருங்க, அவரோட அருளை பெறுறதுங்கிறது உங்க பூர்வ புண்ணியத்தோட பலனை முழுசா வாங்குறதுக்கு சமம். அது நீங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவானோட அருளை பெறுறதுக்கு அவரோட சின்னங்களை நம்ம கூட வச்சுக்கிறது ஒரு நல்ல வழி. முதல்ல நீதி. சனி ஒரு நீதிமான். அதனால ஒரு சின்ன தராசு பொம்மையோ உங்க டேபிள் மேல வைக்கிறது உங்க தொழில்ல நேர்மையும் நியாயமும் இருக்கணும்னோ அந்த வெற்றி நிரந்தரமா இருக்கணும்னு குறிக்குது. 2வதா மந்தம், அதாவது பொறுமை. சனி மெதுவா ஆனா உறுதியா பலன் கொடுப்பார். ஒரு மணல் கடிகாரத்தை வைக்கிறது பொறுமையா இருந்தா பூமி ஆளலாங்கிற தத்துவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உங்க வளர்ச்சி மெதுவா இருந்தாலும் அது நிலையானதா, யாராலையும் அசைக்க முடியாததா இருக்கும். 3வதா எருமையோட சின்ன பொம்மைகள். இது சனியோட வாகனம். இது அவரோட சக்தியை முழுசா ஈர்த்து உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். சனியோட இன்னொரு முக்கியமான அம்சம் மண். அவர் பூமி தத்துவத்தோட அதிபதி. நிலம், விவசாயம், சுரங்கம்னு பூமி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அவர்தான் காரகர். அதனால உங்க ரூம்ல மண் பானைகள், மண்ணால செஞ்ச அழகான பொம்மைகள், குறிப்பா சுட்ட மண்ணால செஞ்ச மங்களகரமான பொம்மைகளை வைக்கிறது சனி பகவானோட அருளை நல்லா ஈர்க்கும். ஆனா ஒண்ணு, பயமுறுத்துற மாதிரி இருக்கிற பொம்மைகளை கண்டிப்பா தவிர்த்துடுங்க. அதோட தர்ப்பை புல், இதுக்கு ரொம்ப தெய்வீக சக்தி இருக்கு. தர்ப்பை புல்லால செஞ்ச ஒரு ஆசனம், அதாவது தர்பாசனம் ஒண்ணு உங்க சேருக்கு கீழேயோ இல்ல ரூமோட ஒரு மூலையிலையோ வைக்கிறது அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துட்டு ஒரு தெய்வீக கவசத்தை உருவாக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். சரி, சனி பகவானோட அருளை பெறுறதுக்கான பொதுவான வழிகளை பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமான, சூக்ஷ்மமான சில பொருட்களை பத்தி பார்க்கலாம். இது உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய பாசிட்டிவ் மாற்றங்களை கொண்டு வர சக்தி இருக்கிற பொருட்கள். இப்ப நாம பார்க்க போற பொருட்கள்ல ரொம்ப ஆழமான சூட்சுமங்கள் இருக்கு. முதல்ல, எல்லாவற்றையும் துறந்த சந்நியாசிகள், சாதுக்களோட படங்கள். அவங்களோட பற்றற்ற நிலை சனியோட உயர் தத்துவத்தை குறிக்குது. அவங்க படம் உங்க ரூம்ல இருக்கிறது நீங்க தேவையில்லாத ஆசைகளை சிக்காம நிதானமா முடிவெடுக்க உதவும். அடுத்து, பாகற்காய். ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, கசப்பு சுவைக்கு அதிபதி சனி. பாகற்காய் வடிவத்துல ஒரு பொம்மையோ இல்ல பாகற்காய் மிட்டாய் மாதிரியான பொருட்களை உங்க ரூம்ல இருக்கிறது சனியால வர்ற கஷ்டங்களை குறைச்சு பணவரவை அதிகப்படுத்தும். இது ஒரு ரகசிய பரிகாரம். அடுத்து, சபரிமலை ஐயப்பனோட 18 படிகள். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தடையை தாண்டி இறைவனை அடையறத குறிக்குது. அந்த 18 படிகள் மாதிரி ஒரு சின்ன அமைப்பை வைக்கிறது உங்க தொழில்ல இருக்கிற தடைகள் எல்லாம் தாண்டி படிப்படியான உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கும். கடைசியா, முனீஸ்வரர், மதுரை வீரன் போன்ற காவல் தெய்வங்கள். இவங்களும் சனியோட அம்சம்தான். அவங்களோட சின்ன சிலைகள் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். எதிரிகளோட தொல்லையிலிருந்து காப்பாத்தும். சனியோட முழு அருளையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். உங்க டேபிள்ல நீங்க யூஸ் பண்ற பேனா கூட உங்க அதிர்ஷ்டத்தை மாத்த முடியும். சனி பகவானுக்கு பிடிச்ச நிறம் கருப்பு மற்றும் நீலம். அதனால நீங்க பயன்படுத்துற பேனா கருப்பு நிறத்துல இருக்கலாம், இல்ல உங்க பேனா ஸ்டாண்ட் கருப்பு நிறத்துல இருக்கலாம். ரொம்ப முக்கியமா, நீங்க செக்லயோ அக்ரிமெண்ட்லயோ கையெழுத்து போடும்போது பயன்படுத்துற மை கருநீலம் இல்ல அடர் நீல நிறத்துல இருக்கிறது சனி பகவானோட அருளை உங்களுக்கு முழுசா வாங்கி கொடுக்கும். இது நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவையும் உங்க வாக்குல ஒரு உறுதியையும் உங்க ஒப்பந்தங்கள்ல வெற்றியையும் கொடுக்கும். சனி பகவான் ஆழத்தையும் பொறுமையையும் நீண்ட பயணத்தையும் குறிக்கிறவர். அந்த தத்துவங்களை உணர்த்துற சில பொருட்களை பத்தி பார்க்கலாம். இறைக்க இறைக்க ஊறும் கிணறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன கிணறு, வாலி பொம்மையை வைக்கிறது எவ்வளவு செலவு வந்தாலும் அதையும் தாண்டி வற்றாத பணவரவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்கிறத குறிக்கும். அதே மாதிரி ஒரு சுரங்கத்துக்குள்ள ரயில் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி பொம்மை எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க வெற்றி பாதையில போவீங்கன்னு குறிக்கும். உங்களுக்கு வழிகாட்டின குருமார்களோட திருவடி அல்லது மரத்தால செஞ்ச பாதுகையை வைக்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் எப்பவும் கிடைக்கும்னு குறிக்கும். அப்புறம் முட்டை வடிவத்துல வழுவலுன்னு இருக்கிற கூழாங்கற்களை ஒரு கண்ணாடி கிண்ணத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறது கூட சனியோட குளிர்ச்சியான அருளை ஈர்க்கும் ஒரு நல்ல வழி.
இவ்ளோ நேரம் நாம என்னென்ன பொருட்களை வைக்கணும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமா எந்தெந்த பொருட்களை எந்தெந்த வடிவங்களை நாம கண்டிப்பா தவிர்க்கணும்னு பார்க்க போறோம். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டு வரது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வராம தடுக்கிறதும் முக்கியம். நம்மள நிறைய பேர் ஆஞ்சநேயரை இஷ்ட தெய்வமா கும்பிடுவோம். அது ரொம்ப நல்லது. ஆனா குறிப்பா கன்னி ராசிக்காரங்க உங்க தொழில் செய்யற இடத்துல ஆஞ்சநேயர் படம் வைக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு தேவை சாந்தமான அருள் கொடுக்கிற வடிவம் தான். உதாரணமா சஞ்சீவி மலைய ஒரு கையில தூக்கிட்டு இன்னொரு கையில ஆசிர்வாதம் பண்ற ஆஞ்சநேயர் படம் ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியா தியானம் பண்ற வடிவமும் சிறந்தது. ஆனா போருக்கு போற மாதிரி ஆக்ரோஷமான கோலம், கடலை தாண்டறதுக்காக விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி பெரிய உருவம், இல்லனா பற்கள் வெளியே தெரியற மாதிரி உக்ரமான ரூபத்துல இருக்கிற படங்களை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா தொழில் செய்யற இடத்துல நமக்கு தேவைப்படுறது அமைதியும் நிதானமும் தான், போராட்ட குணம் இல்ல. இது ஆஞ்சநேயருக்கு மட்டும் அல்ல, இது ஒரு பொதுவான விதி. இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்க ரூம்ல நீங்க பார்க்குற எந்த ஒரு படமோ சிலையோ பொம்மையோ குழப்பமான மனநிலையிலையோ கோவமாவோ சோகமாவோ இல்ல ஒரு கேள்விக்குறியோட பார்க்குற மாதிரியோ இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பார்க்குற காட்சிகள் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு நம்ம எண்ணங்களையும் முடிவுகளையும் பாதிக்கும். உங்க சூழல் எப்பவுமே அமைதியையும் நம்பிக்கையையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் பிரதிபலிக்கணும். அப்போதான் பிரபஞ்சத்தோட நல்ல சக்திகள் உங்களை தேடி வந்து உங்க கூடவே நிரந்தரமா தங்கும். இவ்ளோ நேரம் ரொம்ப பொறுமையா ஆர்வமா கேட்ட உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆன்மீக ரகசியங்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இதெல்லாம் வெறும் அலங்கார பொருட்கள் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட தெய்வீக சக்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற கருவிகள். உங்க விதியை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு உதவுற உபகரணங்கள். இதையெல்லாம் முழு நம்பிக்கையோட பக்தியோட செய்யும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றம் வர்றதை நீங்களே பாப்பீங்க. ஆமாங்க அன்பர்களே, இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியம். உங்க சூழலை மாத்துங்க, உங்க தலைவிதி மாறும். நீங்க இருக்கிற இடத்த, உங்க தொழில் செய்யற சூழலை தெய்வீக சக்தியால நிரப்பும்போது முதல்ல உங்க ஆலோசனைகள் மாறும். உங்க முடிவுகள்ல தெளிவு பிறக்கும். உங்க செயல்கள்ல வேகம் வரும். அதோட விளைவா உங்க வாழ்க்கை தானா வளம் பெற ஆரம்பிக்கும். இந்த ரகசியங்கள் உங்க வளமான எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோல். அதை சரியா பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்காக அளவில்லாத செல்வத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அதை உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேற்க இந்த தெய்வீகமான முதல் படி எடுத்து வைக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க மனசு தயாராகிட்டா வெற்றி நிச்சயம். இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நான் மனசார நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா உங்க அன்பை ஒரு லைக் மூலியமா காட்டுங்க. உங்கள மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். இந்த வழிமுறைகளை பத்தி உங்க மனசுல என்ன தோணுது, இல்ல வேற என்ன தலைப்புகள்ல உங்களுக்கு விளக்கம் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் கண்டிப்பா படிப்பேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்களோட உங்களை திரும்பவும் சந்திக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தோட இணைஞ்சே இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.